2 நாள் டூர் என்ன எடுத்துகிட்டு போகலாம்? புளி சாதம் இல்லை லெமன் சாதம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி மிளகா பொடி. இப்படி தாங்க நாங்கள் குட்டி பொண்ணுங்களாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ இருக்க என் பசங்களுக்கு இதெல்லாம் வேண்டாமா, கொஞ்சமாக குக்கீஸும் ஒரு சாஃப்டான ஃப்ளஃபியான கேக்கும் தான் கேட்டாங்க. சரி அதையே செஞ்சு கொடுத்துர்லாமேன்னு சொல்லிட்டு 2 கப் அளவுக்கான மைதா மாவு போட்டு அதுக்கான மெஷர்மெண்ட்டை எல்லாத்தையும் அளந்து போட்டு கேக் பண்ணியாச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ட்ராவலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. காலையில் 1 கப் டீயோட 2 துண்டு கேக்கு, அவ்வளோதாங்க பிரேக்ஃபாஸ்ட்டே முடிஞ்சிருச்சு. 2 கப் மைதா மாவு 8 முட்டை, இதுதாங்க நான் எடுத்துக்கிட்ட மெஷர்மெண்ட்டு. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 15 பீஸ் வர அளவுக்கான குக்கீஸும் பண்ணிக்கிட்டேன். போத் ரெண்டுமே எனக்கு இந்த ட்ராவலிங்கில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்னதான் கையில் மொபைல் வச்சுருந்தாலும் யாரெல்லாம் என்ன மாதிரி வாட்சில் டைம் பார்க்குற ஆளுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு 7:30க்கு ட்ரெயினுங்க. வீட்டு பக்கத்துலேயே தான் சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்குது. ஆனாலும் இந்த ஸ்டேஷன் வர்றதுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழித்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போகிறதுனாலையும் என்னவோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு என்னமோ முன்ன விட இது ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ண மாதிரி இருந்தது. திருவனந்தபுரம் மெயில் தான் நாங்கள் 7:30க்கு புக் பண்ணியிருந்தோம். கொண்டு போன ஸ்டாக்ஸ் எல்லாமே முதல்ல எடுத்து சாப்பிட்டாச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 12:25 ஆயிடுச்சு. காலையில் 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா இது கோட்டயம் ரீச் பண்ணிடுச்சு. கேரளா உள்ள என்ட்ரு ஆனதுலேருந்து எனக்கு என்னோட சைல்டுஹுட் மெமரிஸ் தாங்க. ஏன்னா நான் பிறந்தது பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் தான். நாகர்கோயிலில் பொதுவாக பார்த்தீங்கன்னா வீடுங்க எல்லாமே இந்த மாதிரி ஒரு டைப்பில் தான் இருக்கும். இந்த மெமரிஸ் எல்லாமே திருப்பி ரீக்ரியேட் பண்ண மாதிரியே இருந்தது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் பழைய விண்டேஜ் ஹவுசஸ் எல்லாமே நிறைய இன்னுமே இருந்ததுங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரே அதிசயமாக போச்சு. கடவுள் புண்ணியத்தில் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை கிடையாது, சரியான வெயில். எங்களுக்கே என்னடா இவ்வளோ வெயில் அடிக்குதுன்ற மாதிரி ஆச்சரியமாக இருந்தது. மழை மட்டும் இருந்ததுன்னா இந்த பிளானே மொத்தமாக சொதப்பியிருக்கோம். நாங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் எங்கள் பசங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, முதல்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லை பப்ளிக் வெஹிக்கிளை நம்ம அஃபோர்ட் பண்ணி போய்க்கலாம். அதுக்கப்புறம் முடியலன்ற பட்சத்தில் மட்டும் இதை பார்த்துக்கலாங்கிறது தான் பசங்களுக்கும் அது ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிது. இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா கேரளாவோட, அதாவது கோட்டையத்தோட இன்டீரியர் கிராமத்து வழியாக போச்சுங்க. கிராமம்னு சொல்லவா முடியுது, அந்த அளவுக்கு வீடுங்கள்லாம் பெருசு பெருசாக பெரிய பெரிய தோட்டத்தோட அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம ஊரில் சிட்டி பெருசாகவும் கிராமம் சின்னதாகவும் இருக்கும். ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக சிட்டியில் இருக்க வீடுங்கள்லாம் சின்ன சின்னதாகவும், கிராமத்தில் இருக்கிற வீடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடுங்களாகவும், எப்படி இதை மெயின்டைன் பண்ணுவாங்கன்ற அளவுக்கு இருந்தது. கோட்டயத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் கடைசியாக எங்களோட டெஸ்டினேஷனான செயின்ட் அல்ஃபோன்சாஸ் சர்ச்சுக்கு தான் வந்தோம். இதுக்கு தான் நாங்கள் 2 நாளாக பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு இடம் இது. இதை பற்றின தெளிவான வீடியோ இன்னும் 2 நாளில் லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.